வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. இருக்கணும் ஆனால் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு லைஃப் சென்டென்ஸ். எப்பயுமே ஒரு டாபிக் எடுத்து பேசுவேன். யூஸ்வலாக டாபிக் இல்லாதனால இந்த மாதிரி லைஃபோட கருத்துக்கள், மோட்டிவேஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதை பற்றி ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாட்டி அந்த சப்ஜெக்ட்குள்ள தான் ஒன்று, அதாவது ரிலேட்டபிலிட்டி. அதாவது நமக்கு எது ஒத்து போதோ அதை நமக்கானதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம்ல, அதுக்கான ரிலேட்டபிலிட்டி. நமக்கு ரிலேட்டபிலிட்டின்னு ஒன்றும் கிடையாது, நம்மளோட மனப்பிரம தான் அதெல்லாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரிலேட்டபிளாக நம்ம எடுத்துக்கூடாது. ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், ஓகே இது நமக்குன்ட்டு, இது நமக்கானது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதை தாண்டி எல்லாமே நமக்குன்னு எடுத்துக்க கூடவே கூடாது. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா சில பேர் வெளில சிரிப்பாக இருக்குது இதை பற்றி பேசினேன், ஏதோ டாப்பிக்காடா எதாவது எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஆமாம் சிரிப்பு தான், எனக்கே சிரிப்பாக தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஏதாவது பேசினாதானே எங்கேஜிங்காக இருக்கான்னு பார்க்க முடியும். எல்லாருமே ஒரே மாதிரி பேசிட்டாங்க, நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமாக பேசினா தானே அது கொஞ்சம் அழகாக இருக்குமா இல்லை எப்படி வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால தான் இப்படி ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே, ரிலேட்டபிலிட்டி. எதுக்கு எடுத்தாலும் எது விஷயம் நடந்தாலும் அது நமக்கானது, நமக்கு நடந்துருச்சு, நமக்கு தான் அது அப்படின்ட்டு ரிலேட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போ அது உச்சகட்டத்தில் இருக்கு. அதனால இந்த ரிலேட்டபிலிட்டியை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என் செட்லேயே அந்த ரிலேட்டபிலிட்டி இருந்துச்சு. எப்படின்னா எது நடந்தாலுமே நமக்கு நடக்குதுன்னு ஒரு செட் ஆஃப் திருத்திட்டு இருப்பானுங்க. அவங்கள சொல்லி திருத்த முடியாது, ஆனால் ஓவர் திங்கிங் பயங்கரமாக பண்ணி அது நமக்காக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து அதனாலே அந்த ரிலேட்டபிலிட்டி வந்து அவங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும், நமக்குலாம் செட் ஆகாது. நம்மலாம் அந்த மாதிரி டைப்பே கிடையாது, நம்ம அந்த ஆளே கிடையாது. நம்மலாம் என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்க்கறதோட சரி, அந்த வேடிக்கை சரி, என்டர்டைன்மெண்ட் தான், ஃபன் பண்ணுவோம், அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு தெரியும், வேறு எதுவும் பெருசாக தெரியாது. எனக்கு சொல்லிக்கிறேன்னா வெளில மற்றவங்க எப்படின்னு தெரியல, மற்றவங்கலாம் பயங்கரமாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க பயங்கரமாக என்ன பார்க்குறாங்கன்னு நினைக்கணும், அந்த டாபிக் எடுத்து தான் பேசணும்னு இருக்குது, வேறு வழி இல்லை, அதுதான் பேசி ஆகணும். எனக்கு இதை பற்றிலாம் பேசின ஆர்வம் இல்லை, இருந்தாலும் பேசணும்ல. ஸோ அதனால தான் பேசிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரிலேட்டபிலிட்டி, நான் இதை ரிலேட் பண்ணிப்பேன் என் கூட அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குது லைஃப்பில்? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் வந்து நமக்கானதுன்னு அப்படி சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கானது அப்படின்னு நினச்சி சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டு அது வரீங்க? அது மட்டும் இல்லை, இப்போ அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு இல்லை, இவங்க அதை மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படின்னா அதில் ஃபீல்டில் வர்றதெல்லாம் இவனுக்காக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்து அதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது. அப்புறம் பிக் பாஸ் ஷோ போயிட்டு இருக்கு நண்பர்களே, வழக்கம் போல். பிக் பாஸ் வந்து என்ன, அதே தான் அந்த காமன் மேன். ஏற்கனவே பேசியிருப்போம், பிக் பாஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதை பற்றி தவிர்த்து இப்போ என்ன பேசுறது, அதை பற்றி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. யார் வருவான்னு தெரியல, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் இன்னைக்கு இது நடக்கும், அன்னைக்கு முடிவு எடுப்பாங்க போல. விஜய் டிவியே யூடியூப் மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ என்ன எழுதி அப்போ வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அவனுங்க அப்போ என்ன தோணுதோ அப்போ அதை மைண்ட் செட்டாக பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரில. பட் ஸ்டில் வந்து ஷோ போயிட்டுருக்கு, தினைக்கும் போயிட்டுருக்கு. போய் செக் பண்ணி பாருங்கள். விஜய் டிவி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். விஜய் டிவிலாம் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். இதுலையாவது பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். என்னோட ரிவ்யூஸ் நான் சொல்லிட்டேன், போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூஸ் இருந்தால் பிக் பாஸ் பற்றி நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கீங்க, ஏதாவது கணிக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, இது தேவையில்லாத வேலை, பிக் பாஸே தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர், நான் ரிவ்யூ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ரிவ்யூ போட்டாங்க, அதில் வந்து பிக் பாஸே தேவையில்லாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படியா அப்படின்னு தோணுச்சு. நான் மட்டும் தான் பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லியிருக்கேன். யூடியூப்லேயே பாசிட்டிவாக ரிவ்யூ சொன்னாலும் நான் மட்டும் தான் இருப்பேன் பிக் பாஸுக்கு. ஸோ கிளிக் பைட் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக வந்து கேட்டிங்கன்னா, நான் யூஸ்வலாக பிக் பாஸ் பார்ப்பேன். எனக்கு பெருசாக அடிச்சுக்கோங்க அப்படின்லாம் இல்லை. அது அப்போதைக்கு மெமரிஸாக இருக்குமே தவிர்த்து அது மறந்து போயிடுவாங்க, அது அவ்வளோ ஞாபகம் இருக்காது. அதனால் எவ்வளோ அடிச்சிட்டாலும் இப்போதைக்கு இதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸும் பெருசாலும் எல்லா நைட்டும் ரிப்பீட் பண்ணி பார்க்க, மகாபாரதம் சீரியலாவது திருப்பி போட்டு பார்க்குறதுக்கு, அதனால் அப்படிலாம் போட்டு பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாதிரியாக இருந்தால் கூட செலக்ட் ஆகி போகிறவங்க எப்படின்னே தெரியல. ஏன்னா யாரும் உள்ளே போயிட்டாங்க பிக் பாஸ்க்குள்ள. விஜய் டிவிலேருந்தே போயிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து போயிருக்காங்க, யூடியூப்லேருந்து போயிருக்காங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோஷியல் மீடியாலேருந்தே போயிருக்காங்கன்னா அப்போ பெரிய விஷயம் தான். ஸோ அதனால தான் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதில் சில சீசன் சீசன் 3லாம் நல்லாயிருக்கும். அந்த சாண்டி சீசன்லாம் நான் பயங்கரமாக இருக்கும், நல்லா காமெடியாக போயிருக்கேன். நான்லாம் உட்காந்து பார்த்துருக்கேங்க நண்பர்களே, வெக்கமே அப்படின்னு சொல்லுவேன். நான் அதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன். எல்லா சீசன் 2 சீசன் 3 வரைக்கும் பார்த்தேன். அதுக்கப்புறம்லாம் பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சு என்னன்னு தெரியல, இல்லை நைட் டைம் நான் தூங்கிடுவேன் சீக்கிரமா அப்படின்னு தெரியல, பால் குடிச்சு தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான்னு தெரியல. இருந்தாலுமே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். வேற என்ன,
அப்புறம் வேற எதுவும் இருந்தது. GTA 6 ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னாங்க. அது என்ன கதைன்னு எனக்கு தெரியாது. அது நீங்கள் GTA 6 கேம் பிரியர்களுக்கு வீடியோஸ் போட்டாங்கன்னா அவங்கள போய் பாருங்க. நம்ம கேமா நம்ம சிஸ்டமாக இருக்குது, லேப்டாப்பில் எடிட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் எடிட்டிங் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த லேப்டாப் தாங்கிட்டு இருக்கேன். லேப்டாப்பு அதை தவிர்த்து கேமிங்லாம் போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக போயிடணும்னு சொல்லி அதனால் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. கேம்லாம் நமக்கு பெருசாக ஃபோன் கேம் தான் விளையாடுவோம். அதுவும் சின்ன சின்ன கேம், சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ், இதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் முன்னாடி. அந்த மாதிரி கேம் மட்டும் விளையாட்டு அதையுமே விட்டுடுறது. ஸோ அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், வேற அவ்வளோதான் இருந்தது, வேற எதுவும் இல்லை. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக சேனலுக்கு தேவைப்படும். உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். until that, bye from signing off, DJ Bharat. சின்ன வீடியோவாக தான் இருக்கும். போயிட்டு வாங்க. பாய்.